Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா how to process without using a callback function. So ஒரு callback function இல்லாம ஒரு process எப்படி நாம ரன் பண்ண வைக்கிறது அப்படினு சொல்லி இப்ப பார்க்க போறோம். So அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்ம் ஒன்னு நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். So இதில நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா ஒரு div box நான் யூஸ் பண்ணிருக்கேன் and then ஒரு பட்டன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். So இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகணும்னா இந்த div box நமக்கு சென்டர்ல வந்துட்டு நமக்கு ஒரு மெசேஜ் மாதிரி நமக்கு ஷோ பண்ணனும். So அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா இப்போ நம்ம process பண்ண போறோம். சோ இந்த பட்டனுக்கு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஐடி வந்து btn அப்படினு சொல்லி கொடுத்திருக்கேன். தென் அந்த div boxக்கு பாத்தீங்கன்னா நம்ம box1 அப்படினு சொல்லி கிளாஸ் கொடுத்திருக்கோம். சோ இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா நான் அதுக்கு உண்டான ஸ்டைல்ஸ் வந்து நான் பண்ணிருக்கேன். சோ ஸ்டைல் ஷீட்ல பாத்தீங்கன்னா box1க்கான ஸ்டைல்ஸ் இருக்கும். சோ ஹைட் பாத்தீங்கன்னா நான் 100 பிக்சல் கொடுத்திருக்கேன். and then width பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சோ நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். So இதல பாத்தீங்கன்னா height நம்ம 100 pixel கொடுத்திருக்கோம். So இந்த height வந்து நம்ம 100 pixels and then width பாத்தீங்கன்னா 400 நான் கொடுத்திருக்கேன். and then position பாத்தீங்கன்னா absolute. So animationக்கான மெயின் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பொசிஷன் தான். So அந்த பொசிஷன் நம்ம கரெக்ட்டா இருந்தா தான் நம்மளோட அனிமேஷனே நமக்கு நடக்கும். So நம்ம என்ன பண்ணனும்னா பொசிஷன் absolute கொடுக்கணும் இல்லனா ரிலேட்டிவ் கொடுக்கணும். then background பாத்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு கலர்ல கொடுத்திருக்கோம். then border radius 20 pixels நான் கொடுத்திருக்கேன். So இங்க பாத்தீங்கன்னா border radius நமக்கு 20 pixels நமக்கு கர்வ் ஆயிருக்கு. then padding பாத்தீங்கன்னா 20 pixels. So நம்மளோட top left and bottom right padding பாத்தீங்கன்னா நான் 20 pixels கொடுத்திருக்கேன். சோ இதுதான் வந்து நம்ம CSS ல நம்ம பண்ணிருக்கோம். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட jQuery ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம process பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டன் கிளிக் ஆயிடுச்சு இல்லையான்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணனும். சோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா டாலர் சிம்பல் யூஸ் பண்ணிக்கிறேன். and then சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம ஐடி யூஸ் பண்றதனால ஹாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். and then btn அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சோ பட்டன் டாட் click event நம்ம சூஸ் பண்ணிட்டோம். சோ இந்த click eventல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகணும். சோ இந்த ஃபங்க்ஷன்ல தான் நம்ம என்ன பண்ணப் போறோம்னா நம்மளோட processing நம்ம பண்ணப் போறோம். சோ இது நமக்கு கால் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம alert யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். சோ டபுள் கோட்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் alert அப்படினு சொல்லி நான் பிரிண்ட் பண்றேன். சோ சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். சோ ரெஃப்ரெஷ் பாத்தீங்கன்னா நம்ம இங்க பண்ணிக்கலாம். சோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினா நம்மளோட alert நமக்கு கால் ஆகுது. சோ நம்மளோட கோடிங் நமக்கு கரெக்ட்டா நமக்கு தெரிஞ்சிச்சு. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணப் போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாக்ஸை நம்ம லெஃப்ட்ல இருந்து நம்ம ரைட்காக ஒரு 400 பிக்சல் நம்ம நவர்த்த போறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட்ல இருந்து நமக்கு சென்டருக்கு வரதுக்காக நம்ம ஒரு 400 பிக்சல்ஸ் நம்ம லெஃப்ட் கொடுத்துக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா டாலர் நம்மளோட பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணனும். சோ நம்மளோட பாக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல கொடுத்திருக்கோம். சோ கிளாஸ் யூஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா சிங்கிள் கோட்ஸ்ல டாட் யூஸ் பண்ணி நம்மளோட கிளாஸ் நேமை நான் போட்டுக்கறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா டாட் animate அப்படின்றத நான் கொடுத்துக்கறேன். சோ animateல நம்மளோட curly bracesக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட left padding நம்ம கொடுக்க போறோம். சோ left பாத்தீங்க அப்படினா நமக்கு சிங்கிள் கோட்ஸ்ல ஒரு 400 pixels நமக்கு வரணும். சோ நான் 400 pixel நான் கொடுத்திருக்கேன். சோ இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். சோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினா நம்மளோட left padding ஒரு 400 pixels நமக்கு வந்துரும். சோ நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். சோ நான் 420 pixels நான் கொடுத்திருக்கேன். சோ அப்பதான் நமக்கு கரெக்ட்டா நமக்கு சென்டர்ல வந்து நமக்கு print ஆகும். சோ நான் என்ன பண்றேன்னா ஒரு 440 பிக்சல்ஸ் நான் கொடுத்துக்கறேன். தென் இப்போ நமக்கு சென்டர்ல print ஆகும். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட பாக்ஸை நம்ம ஃபேட் அவுட் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்றேன்னா box1 டாட் ஃபேட் அவுட் அப்படின்றத நான் கொடுத்துக்கறேன். சோ ஃபேட் அவுட். சோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் process. சோ ஃபேட் அவுட் எனக்கு வந்து 1000 மில்லி செகண்ட்ஸ்ல நடக்கணும். அதாவது ஒரு செகண்ட்ல நமக்கு ஃபேட் அவுட் ஆயிரணும். and then இத தொடர்ந்து நமக்கு என்ன ஆகணும்னா அந்த பாக்ஸோட டெக்ஸ்ட் நமக்கு சேஞ்ச் ஆகணும். சோ நான் என்ன பண்றேன்னா நான் சிங்கிள் கோட்ஸ்ல நம்மளோட பாக்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ box1 டாட் அதோட HTML நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சோ HTML பாத்தீங்கன்னா நம்மளோட டாக்ஸோட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா HTML னு கொடுக்கிறேன். தென் இதல பாத்தீங்கன்னா நம்ம H2 ல நம்ம என்ன பண்றோம்னா this is without callback அப்படினு சொல்லி நான் கொடுத்துக்கறேன். this is without callback. சோ இந்த மாதிரி நமக்கு ஒரு மெசேஜ் நமக்கு print ஆகணும். சோ இது பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டினியூஸ் processல நடக்கும். சோ இது நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்லயே நமக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிடும். சோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அதோட டெக்ஸ்ட் நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ அகைன் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பாக்ஸை நம்ம ஃபேட் இன் பண்ணிக்கலாம். சோ இதான் பாத்தீங்கன்னா நம்மளோட processing. சோ இந்த processing நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா callback function இல்லாம நம்ம பண்ணிருக்கோம். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட box1 நம்ம ஃபேட் இன் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா box1 டாட் ஃபேட் இன் அப்படினு சொல்லி நான் கொடுத்துக்கறேன். சோ ஃபேட் இன் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2000 மில்லி செகண்ட்ஸ்ல நமக்கு நடக்கணும். சோ அந்த மாதிரி நான் கொடுத்திருக்கேன். சோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். சோ கிளிக் ஹியர் கொடுத்தோம்னா this is without callback னு சொல்லி print ஆகும். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அகைன் நமக்கு ஃபேட் இன் ஆகி print ஆயிடும். சோ இந்த மாதிரி நம்மளோட processing without callbackலயே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு பாத்தீங்கன்னா www.tutorjoes.com விசிட் பண்ணுங்க. தென் மறக்காம எங்களோட YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends.